ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அது ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லலாம், இது ஒரு கேள்விக்குறியான்னு சொல்லலாம். ஏன்னா அதை பற்றி எனக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன் அப்படி ஆகுது? நான் ஒரு கட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓவர் பேயிங் ஸ்கேமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் கார் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேசிக் மாடல் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை அடுத்த மாடல் வாங்க வைக்கணும் அப்படின்னா இது நம்மளால அறியாமையே போகும். அவங்க ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது, அவங்க நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா சப்ளை செயின் ஸ்டெபிலைஸ் ஆன அப்புறம் கூட வெயிட்டிங் பீரியட் டிசப்பியர் ஆகாமல் அப்படியே வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட் இதில் என்னன்னா இந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் கம்பெனிஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களாம். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இது. ஆக்சுவலாக வந்து ஒரு வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு போட்காஸ்ட் எபிசோடில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து நம்ம சேனலோட கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து யோகேஷ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. வணக்கம், முதல் பாட்காஸ்ட். ஹாய் ஹாய். ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா என் மனசில் ஒரு சில கேள்விகளாக இருக்குது. அவர் வாழ்க்கையில் சில நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன்னு போயிருக்காரு. நீங்கள் டாபிக் பார்த்துருப்பீங்க. வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓவர் பேயிங் ஸ்கேமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் கார் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கார் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இதை கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பிரேக் பண்ணி சொன்னோம், டெலிட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு டெலிட் ஆகிறதுக்குள்ளே பார்த்துக்குங்க, சீக்கிரம் பார்த்துருங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக ஜிஎஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து அது ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லலாம், இது ஒரு கேள்விக்குறியான்னு சொல்லலாம். ஏன்னா அதை பற்றி எனக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன் அப்படி ஆகுது? நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இது இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு கூட நான் கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி பட் என்னன்னா எங்கள் மாதிரி லைக் நாங்கள் நார்மல் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் மாதிரி ஒரு சக மனுஷன் கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரிடா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிவிட்டு அப்போ அதை கார் வாங்கியாச்சு அப்படின்னு ஆசையாக இருக்கும்போது வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. லைக் 1 மந்த் ஓகே கஷ்டப்பட்டாவது தாக்கு பிடிச்சல 1 மந்த் வந்துடும் ஜாலி அப்படின்னு புக்கிங் பே பண்ணிடுறீங்க, லோன் ரிலீஸ் பண்ணிடுறீங்க, எல்லா வேலையும் எல்லாமே முடிஞ்சு வரணும்னு வெயிட் பண்ணுறீங்க. எல்லாமே முடிஞ்சு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. பட் அதுக்கான கார் என் கையில வரதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு அப்படின்றத என்னால் சகிச்சுக்க முடிய மாட்டேங்குது. முடிச்சிட்டீங்க. அதாவது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார் வெயிட்டிங் பீரியட்னு எனக்கு இருக்குது. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி வெயிட்டிங் பீரியடை பண்ணுறாங்க. நம்ம ரீசெண்டாக இப்போ பேசி சிரிச்சுட்டு இருந்த ஒரு ரியல் லைஃப் சினாரியோ நம்ம வெயிட்டிங் பீரியடை பற்றி. இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கார் புக் பண்ணுறதுங்கிறது ஒரு இயல்பு, சரிங்களா? ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு காரை புக் பண்ணுறாரு, புக் பண்ணிவிட்டு கல்யாண தேதிக்கு கார் வரல அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. சரி கல்யாண தேதிக்கு தான் வரல, சரி பரவாயில்ல, அது வந்து ஒரு இந்திய நிறுவனம் தான். இப்போ புதுசாக வந்து புது டிசைனில் கார்களை லான்ச் பண்ணுற ஒரு நிறுவனம் தான். சரிங்களா? பேரை சொன்ன வேறு லாக் பண்ணுறாங்க, அதனால் பேரையும் சொல்ல முடியல, புரிஞ்சுக்குங்க, கோட் வேர்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? புக் பண்ணி கார் வரலை. சரி ஒரு 3-4 மாதம் போகும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு 6 மாதம் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சு சரி ஃபோட்டோ வரும்போது கார் வருமானம் பார்த்தா அப்பவும் வரல. அப்புறம் அவர் புக் பண்ணியிருந்த வேரியண்ட் இல்லை, அடுத்த மாடலை புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் வந்து மிட் வேரியன்ட் புக் பண்ணியிருந்தார், மிட் வேரியன்ட் இல்லை சார், நீங்கள் அடுத்த வேரியன்ட் எடுத்துக்கிறாப்புல தான் நீங்கள் சீக்கிரம் டெலிவரி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து அவர் கல்யாணமே அவரோட டெலிவரி டைம் வந்துருச்சு. அதாவது அவங்க ஒய்ஃப் சொல்கிறீங்க, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிற டைமில் டெலிவரி இவங்க வந்து அடுத்த மாடலில் கொடுக்குறேன்னு சொன்னங்காட்டி சரி இது ரெண்டும் ஒட்டுக்கா நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, மிடில் மாடல் புக் பண்ணவர், சரி குழந்தையும் நல்ல நேரத்தில் வருது, காரும் நல்ல நேரத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதே டைமில் புக் பண்ணி டெலிவரி எடுத்தாப்புல. ஒரு மனுஷன் எத்தனை தான் சகிச்சுட்டு போடுறது? முடியல தலைவரே, முடியல தலைவரே, எங்கெல்லாம் போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு 2024 to 25 டைம் லைனுக்குள்ளே வந்தோம்னா டாப் செல்லிங் காஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் வந்து சர்வசாதாரணமாக 2 மாதம் 4 மாதம் 8 மாதம் ஒரு சில டைமில் 2 வருஷம் சொல்கிறாங்க. அது என்ன கதையினே தெரியல. இன்னைக்கு மஹேந்திராவோட XUV 7XOட பேசிக் மாடலை வந்து கண்ணில் காமிப்பாங்களா அப்படின்றதே ஆச்சரியமாக தான் இருக்குது. ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணிடுறாங்க, ஆனால் அந்த மாடல் வேல்யூ ஃபார் மணியாகிறதுக்கு வாங்கலாம்னு சொல்லி போனால் அந்த மாடல் இருக்கிறது இல்லை. கஸ்டமர் கேட்பாங்க ஒரு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் போடு, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுவாங்க, 8ஆவது மாதம் அவங்க கேட்பாங்க சார் ஏதாவது வரது வாய்ப்பாக இருக்குது, வரது சார் இந்த மாடல் விட்டுட்டு அடுத்த மாடல் போங்க, உடனே வாங்கிக்கலாம்
ஓ இப்படி புஷ் பண்றது. ஆமா, இதுதான் நடக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு பேசிக் மாடல் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களை அடுத்த மாடல் வாங்க வைக்கணும் அப்படின்னா, நீங்க 1 மாசம் வெயிட் பண்ணுவீங்க, 2 மாசம் வெயிட் பண்ணுவீங்க, 6 மாசம் கூட வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நான் தள்ளிக்கிட்டே இருந்தா, ஒண்ணு நீங்க வேற காருக்குள்ள போவீங்க. ஆமா. வேற கார் அந்த பிரைசிங்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி, அந்த என்ஜினியரிங் எல்லாம் ஒரு பேக்கேஜா கிடைக்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டு அடுத்த கார் வாங்கலாம், அடுத்த வேரியன்ட் போகலாம் அப்படின்றது தான் வரும். ஸோ இங்க இதுதான் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மஹேந்திராவோட பாப்புலர் எஸ்யூவிஸ்க்குலாம் சர்வசாதாரணமா 6 மாசம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இப்போ ஹிண்டேல வென்யூக்கு அதிக வெயிட்டிங் பீரியட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 3 to 5 மாசம் வெயிட்டிங் பீரியட் சொல்றாங்க. மாருதி வந்து ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் சொல்றாங்க. அது வந்து ரொம்பலாம் இல்ல, 6 மாசம் 7 மாசம் இல்ல, 1 மாசம் வெயிட்டிங் பீரியட் சொல்றாங்க. பட் இதுல என்னன்னா, இந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் கம்பெனிஸ் அதிகமா சம்பாதிக்கிறாங்களாம். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இது. ஆக்சுவலா வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோல பேசியிருந்தோம். அந்த டைம் பெருசா ரீச் ஆகல, இந்த டைம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னோயிங்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பேமெண்ட்டா கன்வெர்ட் ஆகுது. என்ன சொல்றீங்க? அதாவது வந்து இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பேசிக் மாடலை புக் பண்ணவங்கள அடுத்த மாடலுக்கு புஷ் பண்றாங்க. இது நடக்குது மார்க்கெட்டுக்குள்ள. ஒரு 10 லட்ச ரூபாய் பையர் வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா அடுத்த வேரியன்ட் போனா 12 லட்ச ரூபாய்க்குள்ள போற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கேல்குலேட் பண்ணி பேஸ் வேரியன்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போனால் கூட எனக்கு அட் எண்ட் ஆஃப் டே 2 lakhs அதிகமாயிரும். ஆமா, அடுத்த வேரியன்ட் புஷ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒண்ணுமில்ல, என் ஃப்ரெண்டு லோகேஷ்க்கு பேசிக் மாடல் டொயோட்டா ஹைட்ரோ புக் பண்ணியிருந்தோம். 4 மாசம் ஆச்சு, வண்டி வரல. 6வது மாசம் கிட்ட போகும்போது அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அடுத்த மாடல்லாம் ஆட்டோமேட்டிக் இருக்கு. ஏன்னா அவர் மேனுவல் தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணியிருந்தோம், ஆட்டோமேட்டிக் போய்க்கிறேன். வேற வழியே இல்லை, சரி இதையும் விட்டுட்டா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எஸ்ஐடி போனாப்ல. அப்போ 13,80,000 புக் பண்ண ஆளு 16,80,000 வாங்குறாரு. வேற வழியே இல்லாம. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வேற சொல்யூஷனே இல்லையானா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரியாலிட்டி செக் பண்ணுவோம் இந்த வெயிட்டிங் பீரியட் பத்தி. பட் இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தப்புன்ற மாதிரி எனக்கு. தப்பு தான். இல்லை தப்புன்னு யோசிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. இங்கே நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் பற்றி பேசுவோம். இந்தியாவில் போஸ்ட் 2020 காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சப்ளை செயினில் இஷ்யூ வந்துச்சு, செமிகண்டக்டரில் வந்து ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து டிமாண்ட் கொஞ்சம் ஸ்பைக்கில் இருந்தனால வெயிட்டிங் பீரியட் மேசிவாக இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து பிராண்ட் வந்து இதை எதிர்பார்க்கல. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, சப்ளை செயின் ஸ்டெபிலைஸ் ஆன அப்புறம் கூட வெயிட்டிங் பீரியட் டிசப்பியர் ஆகாமல் அப்படியே வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் பிராண்ட் எந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, முதல்ல வண்டி வந்து வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் கிடைக்கிறப்போ ஆஃபரை கொடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கரெக்ட் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி வெயிட்டிங் பீரியட் இல்லைன்னா ஆஃபர்ஸை கொடுத்து வித்துருவோம். இதுதான் வந்து காமனாக நடந்த விஷயம். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியட் வந்ததுக்கப்புறம் வண்டி கிடைச்சாலே போதும், அதுவே பெரிய ஆஃபர். புரியுது. அப்படி ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்க. பீப்புள் அதை வாங்குனாங்க. அதாவது இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் தோணுது. அதாவது ஸ்கேசிட்டி கிரியேட் வில் மோர் டிமாண்ட் அப்படின்றது. ஆமா, அந்த டிமாண்டை வந்து இவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இனோவா கிறிஸ்டா எடுத்துக்கோங்க, ஆஃபர் கொடுப்பாங்களா? கிடையாதுல்ல, வாய்ப்பே இல்லை. டிமாண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஆஃபரை கொடுக்க முடியாது. அப்ப எல்லா வண்டிக்கும் டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டா எதுக்குமே நான் ஆஃபர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதுதான் இங்க நடக்குது. கஸ்டமர் வெயிட் பண்ண ரெடி அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் தேவையா? வெயிட் பண்ணி வாங்குற கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. நான் வண்டியை முன்னாடி கொடுக்குறேன், நீங்க பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போயிடலாமே. 6 மாசத்துல டெலிவரி இருக்கிறத 4 மாசத்துல கொடுக்குறேன், அதுவே உங்களுக்கு ஆஃபர் தான். இனோவாக்ல அப்படிதான் சொல்லுவாங்க, டெலிவரி சொல்ற மாதிரி. பட் இன்டைரக்டா இது பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட்டிங் பீரியட் அப்படின்றத வந்து இங்க ஒரு பிரைசிங் பவரா அவங்க பயன்படுத்துறாங்க பிராண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த டைம்லைன்ல தான் மாறுச்சு. ரியல் லைஃப் சினரி எடுத்தோம் அப்படின்னா, சென்னையில் ஒரு பையர் 10 லட்ச ரூபா பட்ஜெட் பேஸ் வேரியன்ட் புக் பண்றாரு. வெயிட்டிங் பீரியட் 4 மாசம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்து நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணி இருக்கிறாரு எல்லா பேமெண்ட். செகண்ட் மந்த்து ஸ்லைட்டாக ஒரு ஃபாலோ அப், இது மனித இயல்பு, நானுமே அதான் பண்ணுவேன், ஸ்லைட்டாக ஒரு ஃபாலோ அப். 3வது மாதம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், புக் பண்ணிட்டேன், பே பண்ணிட்டேன், வண்டி எப்படா நம்ம கைக்கு வரும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அப்போ டீலர் வந்து கால் பண்ணி, டீலர் சைட்லேருந்து கால் பண்ணி, உங்களுக்கு சார் உங்கள் வேரியன்ட் கொஞ்சம் டிலே ஆகுது சார், பட் மிட் வேரியன்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 1,20,000 இருக்கும். அப்போ இவர் என்ன யோசிப்பார், ஆல்ரெடி 3 மாதம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் வெயிட் பண்ண முடியாது, சரி அப்கிரேட் போய்க்கலாம், வாங்கிடலாம். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். அங்கே தான் 10 லட்ச ரூபா பையரை 11,20,000 லட்சம் கொண்டு வாங்கக்கூடிய ஒரு பையராக மாற்றுறாங்க. ஸோ இது மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இது முடிஞ்சிச்சா சார், அக்சசரிஸ் ஆட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெலிவரி வாங்கிக்கலாம். ஏன்னா அக்சசரிஸ் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிராண்டில் பேசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க முடியும், டீலர்ஷிப்பில் பேசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க முடியும் அப்படின்னு நடக்கும். ஓகே, அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 40,000 வரும். ஸோ இது வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படியாவது வந்துடாதா அப்படின்றதான் பார்க்க முடியும். ஆமாம், நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா பிராண்ட்லேயுமே இன்றைக்கி அக்சசரி பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆமாம் சார், இதெல்லாம் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா 48,000 வருதுங்க சார். பேக்கேஜில் வாங்கினீங்கன்னா ஒரு 30,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதில் ஒரு ஆஃபருங்க சார், ஒரு 24,000 உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் சார், இது வாங்குங்க அப்படிமா. அதில் தேவையை தாண்டி தேவையில்லாத அக்சசரிஸும் உள்ளே வந்துள்ளோம் எங்களையும்.
அப்போ யார் காசு போகுது? என் காசு தான் போகுது. அப்போது வெயிட்டிங் பீரியடை வச்சு இந்த கேம் ஆனதுக்கப்புறம் அடுத்து அக்சசரிஸில் ஒரு கேம். இது முடிஞ்சுங்களா? அடுத்து இன்சூரன்ஸுக்கு வருவாங்க. சார் எங்ககிட்ட இன்சூரன்ஸ் போடுங்க சார், எங்ககிட்ட தான் இன்சூரன்ஸ் நீங்கள் போடணும் சார், எங்ககிட்ட போட்டிங்கன்னா தான் நான் சீக்கிரம் பேசி வண்டியை முன்னாடி கொண்டு வர முடியும். நீங்கள் வெளியில் இன்சூரன்ஸ் போடுற கஸ்டமர்ஸ்க்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு கை விரிப்பாங்க. அவுட் சைட் இன்சூரன்ஸுக்கும் உள்ள ஷோரூமில் இருக்கிற இன்சூரன்ஸுக்கும் குறைஞ்சபட்சம் 10,000 to 20,000 டிஃபரன்ஸ் இருக்கும். அதுவும் டொயோட்டா மாதிரி பிராண்ட்ஸ்லாம் போகும்போது என்ன பிரச்சனைனா, டொயோட்டாவில் வந்து சர்வசாதாரணமாக 80,000 1 லட்சம்லாம் இன்சூரன்ஸ் போடுறாங்க. இது ஒரு நார்மலாக ஒரு கிளான்ஸாக டைசருக்கு 3 வருஷம் தேர்ட் பார்ட்டி, 1 வருஷம் ஓன் டேமேஜ்க்கு. நீங்கள் வெளியில் செக் பண்ணிங்கன்னா ஒரு 35,000 30,000 போட முடியும். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதுங்க? இப்போ டிராஸ்டிக்காக சாலிடா 70% அதிகமாகிற மாதிரிலாம் இருக்கு. கிட்டத்தட்ட அப்படி இருக்குது நிறைய இடத்துல. ஒரு சில இடத்துல மட்டும்தான் கரெக்டாக பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கிளான்ஸாக்கு 60,000 இன்சூரன்ஸ் போடுறீங்க, பலினோக்கு 32,000 மாறுதி போடுறான். ஏன்னா தயாரிச்சு கொடுக்குறது கம்பெனிக்காரனே அவ்வளோதான் போடுறான், ஏனப்பா இவ்வளோ போடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் என்ன தான் பிளான் பண்ணி நான் இது ஓகே இந்த வேரியன்ட் வாங்கினோன்னா நம்ம இப்படி மாதிரி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஆக்சஸ் தனியாக வாங்கிக்கலாம்னு பிளான் போகிறது எல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. அப்போது அதுதான் சொல்கிறேன், இங்கே ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்களா, அக்சசரிஸ் ஃபோர்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த வேரியன்ட் அப்கிரேடுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணியாச்சு, அடுத்து இன்சூரன்ஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு பேஸ் வேரியன்ட் தனியாக இருக்குது, மிட் வேரியன்ட் தனியாக இருக்குது? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வரும். யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, பட் சிஸ்டம் உங்களை இன்டெரக்டாக புஷ் பண்ணிடுது. புரியுது. இது நம்மளால் அறியாமையே போகும். அவங்க ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது, அவங்க நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்டெரக்டாக நம்ம இவ்வளோ கட்டுறோம். அடுத்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசுவோம், சரிங்களா? இந்த சிங்கிள் கேஸை நம்ம கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். இந்தியாவில் ஆனுவல் கார் சேல்ஸ் வந்து இங்கே 40 லட்சம் யூனிட்ஸ் விற்குது. 40 லட்சம் யூனிட்ஸ் ஆவரேஜாக ஆனுவல் கார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே அசியூம் பண்ணலாம் ஒரு 25% ஆஃப் பையர்ஸ் வெயிட்டிங் பீரியடாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. வெறும் 25%. அதில் 25% 40 லட்சத்தில் எடுத்திங்கன்னா 10 லட்சம். கரெக்ட் இல்லையா? ஸோ இந்த 10 லட்சத்தில் ஆவரேஜாக ஒரு 50,000 ஒரு கஸ்டமர் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த 10 லட்சத்தில் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ரெவன்யூ 5,000 கோடி. பா பிராண்ட்ஸ் அவ்வளோ, ஐயோ இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிப்பாங்க நினச்சி கூட பார்க்கல. படத்தில் சொல்லணும் 5,000 கோடி அண்ட் 1 லேக் சேர்த்து வருது. வேரியன்ட் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு போகுது. இதுதான் ஹிடன் ஓவர் பேயிங். இங்கே தான் இந்த விஷயம் அப்படின்றது நடக்குது. இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஆவரேஜ் கார் சேல்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 40 லட்சம் கார் விற்கிதுன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது மாறும். 10 லட்சம் விற்கலாம், 20 லட்சம் விற்கலாம், 30 லட்சம் விற்கலாம். நான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த 40 லேக் அப்படின்றது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன். அப்போது இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியுது இந்த இடத்துல. அடுத்து இதில் பிராண்ட் எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க? வெயிட் என்ன டோக்கன் அட்வான்ஸ் போடுறாங்க, அந்த டோக்கன் அட்வான்ஸ் அந்த காருக்கு தான் போகும்போது இதில் என்னப்பா பிராண்டுக்கு பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல வெயிட்டிங் பீரியட் என்னெல்லாம் கொடுக்கும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிமாண்டை லாக் பண்ணும். முதல் விஷயம் புக்கிங்னு வந்தால் சேல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னு தெரிஞ்சு புக் பண்ணுற கஸ்டமர் மோஸ்ட்லி வேணும் அப்படின்ற மாதிரி வருவார். தலைகீழாகத்தான் அப்படின்னு வருவாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. எனக்கு வந்து ஒரு சில கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு போகவே முடியும், அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருக்கும். நீங்கள் கியா செல்டாஸ் கரெக்டாக அதெல்லாம் வெயிட்டிங் பீரியட் சொல்கிறேன்னா வேறு வழியே இல்லை. அதோட பெஸ்ட் காரே இல்லை அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். நீ ஒரு பேசிக் மாடலுக்கு கியா செல்டாஸோட பீட் பண்ணுறது நீ காரில் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த இடத்துல அது ப்ளே ஆகுது. அடுத்து 0 டிஸ்கவுண்ட். கஸ்டமர் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. வண்டி எப்படியாவது கிடைச்சா போதும்னு நினைக்கிற கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது அந்த இடத்துல 0 டிஸ்கவுண்ட். அவங்க நெகோஷியேட்டே பண்ண மாட்டாங்க, வண்டியை கொடுத்தா போதுன்னு இருப்பாங்க. அடுத்து வேரியன்ட் அப்செல்லிங். 3வது விஷயம், இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் அதிகமாக போடுறப்போ அடுத்த வேரியன்ட்ஸை அப்செல் பண்ணுறதுக்கு ஈஸி ஒரு வழிவகை நடக்கும். ஹிட்டாக ஸ்னீக் பண்ணி இதை கொஞ்சம் பற்றி இது பாருங்க சார் நல்லாயிருக்கும், பட் சீக்கிரமாக கிடச்சிடும்னு சொன்னால் அந்த ஆசையை தூரி விட்டுறாங்க. 2-3 ஃபீச்சர் சரி ஓகே. அடுத்து இன்வென்ட்ரி எஃபிஷியன்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யார்டு போகிறீங்க, ஒரு 200 வண்டி 300 வண்டி சேல் ஆகாமல் ஸ்டாக்கில் கிடந்து அது யாருக்கு பிரோஜனம்? இப்போ ஒரு சில பிராண்ட்லாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல் பேமெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் ஸ்டாக் யார்ட்லேருந்து யாரு ஷோரூமுக்கு டிஸ்பஸ் பண்ணுறாங்க. மாருதியெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. மாருதியோட காரை இன்வாய்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஸ்டாக் யார்ட்லேருந்து ஷோரூமுக்கு வண்டி அனுப்பப்படும். சும்மா ஷோரூமுக்கு வண்டி அனுப்ப மாட்டான். ஓகே, விற்காத வண்டி அனுப்புவான். அதாவது அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்டோரிஸ், கிராண்ட் வெட்டாரா, ஃப்ராங்ஸோட டர்போலாம் வந்து அதிக நம்பர்ஸ் பண்ணுறதில்ல. கரெக்ட் இல்லையா? பலினோ ஃப்ராங்ஸு பேசிக் மாடல் அதிக நம்பர்ஸ் பண்ணுது, பேஸ்க்கு அடுத்த மாடல். பலினோ ஃப்ராங்ஸில் 10 வண்டி நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா
விக்டோரியஸ்லையும் கிராண்ட் வைட்டர்ல 5 நம்பர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிராண்ட் டீலர்ஷிப்பை புஷ் பண்றாங்க. ஓகே. அந்த சைட் டீலர்ஷிப்புக்குமே ப்ரெஷர் விழுகுது. இது வந்து மாருத்தின்னு இல்லை, நிறைய பிராண்ட்ஸில் இது நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அன்சோல்டு ஸ்டாக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பிளண்டா போய் ஒரு ஸ்டாக் காஸ்ட் வந்து சும்மா கிடக்குதுல்ல யார்டில், அது வேணும். யார் பே பண்ணுறாங்களோ அங்கே போங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வரும்போது பிராண்டுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட். ஏன்னா சும்மா நிற்கல ஸ்டாக்குங்க. அடுத்து எண்ட் ரிசல்ட் என்னன்னா ஒரு காருக்கு வந்து ஹையரான ப்ராஃபிட் அவங்களால எடுக்க முடியும். இதெல்லாம் நடக்குதுங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் பிஹேவியரோட சேஞ்சை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றுறாங்க. இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த 11,000 50,000 புக்கிங் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அதை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிராண்டோட எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து சைக்காலஜி பிரேக் டவுன். இங்கே இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சங்க் காஸ்ட்டுங்க. அதாவது ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் முடியாது. அடுத்து ஸ்கேர்சிட்டி, அதுதான் இமிடியட் டெலிவரி எப்படியே கிடைச்சா போகும் உருவாக்க வைக்குது. அடுத்து ஃபேட்டிக், லாங் வெயிட்டிங் பீரியட், வெயிட் பண்ணி நம்ம போர் ஆயிடுச்சு, அப்போ குவிக் டிசிஷன் எடுக்கணும், அப்போ உடனே என்ன கிடைக்குது அது. அடுத்து ஃபியர், நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டில் கார் மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் 6 மாதம் வெயிட் பண்ணுமே. ஆமாம், ஆக்சுவலாக நான் கார் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு இருக்கு கார் அப்படின்னு பட்சத்தில் இந்த கார் தான் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்கள் வெயிட்டிங் பீரியட் போட்டோன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு வயிற்று புரியா இருக்காதா? ஒன்றும் இல்லை, XUV700 பேசிக் மாடல் 2 வருஷம் 2 வருஷத்துலேயே ஃபேஸ் லிஃப்டே வந்துடுவேன். அவன் என்னையா பண்ணுவான் பாவம். ஸோ எமோஷனல் டெசிஷன் இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. லாஜிக்கல் டெசிஷன் அப்படின்றது ரொம்ப கம்மி. அதை தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இங்கே வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா கோர் ட்ரூத் என்னென்னா வெயிட்டிங் பீரியடுங்கிறது டிலே கிடையாது, ஒரு கன்வர்ஷன் ஃபனல். ஒரு ஃபனலாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. நார்மல் பையரை ஹை பேயிங் கஸ்டமராக அவங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த வெயிட்டிங் பீரியட். புரியுது.